ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சணல் கண்டே இன்னும் காலி ஆகல, அதுக்குள்ளே எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம், எஸ்வி ஸ்டோரை வந்து ஒரு நைட்டில் வந்து சதிச்சிட்டாங்க. 3 மாதம் டைம் கொடுத்து இனிமேட்டு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. அக்ரிமெண்ட் அடுத்த மாதம் முடியாததுனால 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு இந்த மாதம் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒன்று பார்த்து எது பண்ணியிருக்கோமா, பாலைவனம் மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே பாருங்க சோலைவனம் வச்சுருக்கேன். இப்போ திடீர்னு வந்து கலைக்கவும் அது மனசு கேட்கல. அது இல்லாமல் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, 6 மாதம் 7 மாதம் தான் ஆகுது நாங்கள் கடை வச்சு. 30 பேர் ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் எல்லாம் நம்பிக்கையில் சேர்ந்துருப்பாங்க சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வச்சு எல்லா கஸ்டமருக்கும் எங்களை பிடிச்சி எங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சதுனால தானே இவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. நாங்களாம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, நாங்கள் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லலை. ஃபண்டு போட்டிருக்கோம், அங்கே இருக்க சீட்டு அப்படின்னு சொல்லி போட்டது. இப்போ என்னடான்னா ஒரு நைட்டில் வந்து மொத்தமாக கலைக்கிறாங்க. கலைக்கிறது கூட எனக்கு ஒன்றும் இப்போ ஒரு வருத்தம் இல்லை. இப்போ இவ்வளோ பேரோட நம்பிக்கையை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த நம்பிக்கைக்கு இப்போ நம்ம போய் என்னென்னு நாங்கள் சொல்ல முடியும்? இப்போ நான் வந்து வர்றவங்கள்ட்ட வந்து நான் வேண்டாம், ஃபண்டு காசு கொடுக்காதீங்க, காலி பண்ண போகிறேன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? என்னோட உழைப்பு, என் ஒய்ஃபோட உழைப்பு, எங்கள் அம்மாவோட உழைப்பு, அவங்களாம் வந்து இப்போ பையனை பார்த்துக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்து கடையை பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒரு இதில் போடணுன்னு இப்போ இவ்வளோ இது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதான் ஒன்று சொல்லுவாங்களே படத்தில், பெரிய மனுஷன் பிஸ்னஸ்லாம் உனக்கு எதுக்குடான்னு கேட்பாங்களே, அது மாதிரி செருப்பால் லட்சம் மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் அது உங்கள் ஓன் காசாக இருக்கட்டும், உங்களோட ஓன் இடமா இருக்கட்டும். வாடகை கடையில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிடுங்க. ஏன்னா இது 1 வருஷம் கூட ஆகலை கடை வச்சு. இப்போ இதுவே நம்ம சொந்த இடமா இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம்ல. வாடகைக்கு இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை.